தமிழ்நாட்டில் தான் காங்கிரஸில் 195 பேர் காமராஜ் கூட இருந்தாரே தவிர, இந்திரா காந்திக்கு ஒரு நீதி, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நீதி நம்ம பார்க்க முடியாது இல்லையா? ஸ்டாலினும் மதிமுகவும் கலைஞரும் மதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கிய கூட்டணியாக தான் இருந்தாங்களே தவிர, அவங்க மதிமுக மீண்டும் இணையலை. இணைஞ்சா கலைஞருக்கு பிறகு வைகோவா ஸ்டாலினானு வரும். எடப்பாடியை ஒற்றை தலைமை ஆக்குனது யாரு சொல்லுங்க? எடப்பாடியை ஒற்றை தலைமை வேலுமணி, சி.வி. சண்முகம், வீரமணி, தங்கமணி ஒற்றை தலைமையாகி அதிகாரத்தை எடப்பாடிக்கு கொடுத்தாச்சு. பிடிச்ச அதிகாரத்தை யாருங்க விட்டு கொடுப்பா? எந்த அரசியல்வாதி விட்டு கொடுப்பா? நீங்க யோசிச்சு பாருங்க. அதிமுகங்கிறது எடப்பாடி கட்சிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ எடப்பாடி விட மாட்டார்னு சொல்லிட்டு இருக்கேன். சசிகலா இவங்கெல்லாம் இல்லாமல் எடுத்த ஓட்டு தானே, நம்மளோட அதிரடி அரசியலை மீறி எடுத்த ஓட்டு தானே. நம்ம நேர்மையாக அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா? சார், தஞ்சாவூரில் அதிமுக ஒரு ஆலோசனை கூட்டம் ஒன்று வச்சுருந்தாங்க எடப்பாடி தலைமையில். அதில் ஏன் நம்ம டிடிவி அவர்களை கட்சியில் சேர்த்துக்கூடாது, அவரை சேர்த்துக்கிட்டா அந்த சமூகத்தோட ஓட்டுகள் நமக்கு வரும். நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க, நம்ம நேர்காணலில் இந்த ஒரு 3 வருஷம் பார்த்துருந்தா நிறைய பேருக்கு தெரியும். அந்த சமூகத்தினர் இவங்களெல்லாம் ஒதுக்கி வச்சதுனால தான் அந்த ஓட்டு அதிமுகவுக்கு வராதது மிகப்பெரிய மைனஸு. இப்போ அவரை சேர்க்கணும்னு ஒன்று பேசுகிறாங்க. பட் அவர் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்காரு. இதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது? இது எப்படி சார் போகும்? இரட்டைக்குழல் துப்பாக்கியா எடப்பாடியும் டிடிவி இந்த அரசுக்கு எதிராக செயல்பட முடியுமே தவிர, அவங்க மீண்டும் அதிமுகவுக்குள்ள சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி வர முடியாது. ஓபிஎஸ் அங்கே போயிட்டாரு திமுக கூடயே. இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துக்குள்ள எடப்பாடியோட பெரிய உயரத்தில் இருந்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார் அகில இந்திய காங்கிரஸும் காமராஜுக்கு ஸ்தாபன காங்கிரஸும் ஒன்றா இணையும்னு ஒரு பிரச்சனை வரும்போது இந்திரா காந்தி அம்மையார் சொன்ன வார்த்தை எனிபடி அதர் தான் காமராஜ். ஏன்னா காமராஜ் சாஸ்திரி நெஹ்ரு இறந்ததுமே இந்திரா காந்தியை சாஸ்திரி அமைச்சரவையில் போட விரும்பலை. காமராஜ் தான் ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்ட் மினிஸ்ட்ரிக்காக சாஸ்திரிகிட்ட சொல்லி போட்டு விடுங்க, நெஹ்ரு கமலாக்குன்னு போட்டு விட்டாங்க. அதற்கு பிறகு சாஸ்திரி இறந்ததும் இந்திரா காந்தி தான் காமராஜரை பிஎம்மாக கொண்டு வந்ததும் காமராஜ் கேண்டிடேட்னு சொன்னதும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அப்போ அவர் இந்திரா காந்தியை கோங்கிக்குரியா மரப்பாட்சி பொம்மை டம்மி பிரமிஷன் தான் எல்லாரும் சொன்னாங்க. ஸோ காமராஜ் ஏசி பிரசிடண்டாக இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையார் போய் பார்த்ததெல்லாம் வரலாறு. நம்ம இன்னைக்கு நாம் தமிழர் தம்பிகள் ஒரு தமிழனுக்கு ஒரு திராவிடர்கள் அதை முன்னெடுக்கலை. திமுக அதிமுக திராவிடர்கள் அதை முன்னெடுக்கலை. ஒரு தமிழன் உயர்ந்த இடத்துல 2 பிரைம் மினிஸ்டரை கமெண்ட் பண்ணாங்கிற இடத்துல செந்தமிழன் சீமான் அவருடைய தம்பிமார்கள் இன்றைக்கும் அதை வலைத்தளங்களில் காமராஜரும் இந்திரா காந்தியும் மொரார்ஜியும் கும்பரசின்லாம் போட்டு வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த உயரத்தில் இருந்தவர் காமராஜ். பிளவில் இந்திரா காந்தி அம்மையார் பெரிய ஷைன் பண்ணிட்டாங்க. 43 விழுக்காடு போயிட்டு. தமிழ்நாட்டில் தான் காங்கிரஸில் 195 பேர் காமராஜ் கூட இருந்தாரே தவிர, வெஸ்ட் பெங்காலில் அதுல்யா கோஸோட இந்திரா காந்தி அம்மையாருனாலும் சரி, யூபியில் ராம் சுபாக் சிங்கோட இந்திரா காந்தி அம்மையாரும் சரி, சஞ்சீவ் ரெட்டியோட ஆந்திராவில்னாலும் சரி, விஜயலிங்கப்பாவோட கர்நாடகாவிலும் சரி, தமிழ்நாட்டில் மட்டும் சீட்டில் கலைஞர் ஆதரவில் ஜெயித்தாலும் கூட கட்சின்னா காங்கிரஸ்னா காமராஜ் தாங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. ஸோ இந்த தமிழ்நாட்டுக்காக காமராஜ் வயது முதிர்ந்த ஒரு காலகட்டத்தில் மெர்ஜர்னி ஆகும்போது இந்திரா காந்தி அம்மையார் சொன்னது எனிபடி அதர் தான் காமராஜ்னு சொல்லிவிட்டு கூட்டணி வச்சுக்கலாமே தவிர மெர்ஜர் கூடாதுன்ட்டாங்க. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் இந்திரா காந்தியை விட உயர்வான இடத்துல இருந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவராட்டு ஒரு 4 வருஷங்களுக்கு மேலே இருந்த காமராஜ், அப்புறம் 67 காமராஜ் தோத்தாலும் ஏர்போர்ட்டில் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் வரவேற்று அது ஏசி பிரசிடெண்டாக 68 வரை இருந்த காமராஜ் மீண்டும் காங்கிரஸுக்குள்ள மெர்ஜானா அவருக்கு ஒரு உயரிய பொறுப்பை தான் கொடுக்கணும். அது இந்திரா காந்திக்கு லீடர்ஷிப்பை பாதிக்கும். இந்திரா காந்திக்கு ஒரு நீதி, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நீதி நம்ம பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரி சோனியா காந்தியும் சரத்பவாரும் ஒன்றா சேர்ந்தால் சரத்பவார் ஒரு இந்தியர், அவர் காங்கிரஸுக்கு தலைவர் ஆகணுங்கிற ஒரு கோரிக்கை வந்துடும். அதனால தான் என்சிபியும் காங்கிரஸும் கூட்டணியாக இருந்தாங்க. ஸ்டாலினும் மதிமுகவும் கலைஞரும் மதிமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கிய கூட்டணியாக தான் இருந்தாங்களே தவிர, அவங்க மதிமுக மீண்டும் இணையலை. இணைஞ்சா கலைஞருக்கு பிறகு யார் அப்படின்ற வைகோவா ஸ்டாலினானு வரும். அப்போ கலைஞருக்கு பிறகு கட்சி ஒற்றுமையாக போனோம்னா அது ஸ்டாலின் தான் கரெக்டாக இருக்குங்கிற அந்த பார்வையை கலைஞர் முடிவெடுத்த பிறகு மதிமுகவோட கூட்டணி தான் வச்சுக்கிட்டாப்புல, என்சிபி கூட கூட்டணி தான் வச்சுக்கிட்டாப்புல, காங்கிரஸோ கூட கொதிச்சு
புதுச்சேரியிலையும் கோயம்புத்தூர் பார்லிமெண்ட் அசம்பிளிக்குள்ளேயும் கூட்டணி தான் இந்திரா காந்தி வச்சுக்கிட்டாங்களே தவிர மெர்ஜருக்கு சம்மதிக்கலை. மெர்ஜருக்கு சம்மதிச்சா ஒரு காலத்தில் மேலே இருந்த காமராஜுக்கு வந்து ஒரு பெரிய பதவியை கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து அந்த மெர்ஜருங்கிற அந்த புள்ளிக்கு வந்து தயாராகலை. அதே மாதிரி தான் இப்போ எடப்பாடி சசிகலா அம்மையாரோட மெர்ஜர் பண்ணினாலும் ஒரு காலத்தில் பெருசாக இருந்த சசிகலா அம்மையாருக்கு வந்து எடப்பாடி வந்து பெரிய இடம் கொடுக்க வேண்டியது இருக்கும், தினகரனுக்கு இடம் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடமெல்லாம் வந்து கொடுக்குறது வந்து எடப்பாடிக்கு லீடர்ஷிப்புக்கு நாளைக்கு மைனஸ் ஆகும். இப்போ எடப்பாடியை வந்து ஒற்றை தலைமை ஆக்குனது யார் சொல்லுங்க? எடப்பாடியை ஒற்றை தலைமை வேலுமணி, சி.வி. சண்முகம், வீரமணி, தங்கமணி, 2 விஜயபாஸ்கர்கள். அப்போவே நான் சொன்னேன்னா இல்லையா? ஒற்றை தலைமையான உங்கள் அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்தாச்சு. அப்போ ஒற்றை தலைமையாகி அதிகாரத்தை எடப்பாடிகிட்ட கொடுத்தாச்சு. பிடிச்ச அதிகாரத்தை யாருங்க விட்டு கொடுப்பா? எந்த அரசியல்வாதி விட்டு கொடுப்பா? நீங்கள் யோசிச்சு பாருங்க. வாய்ப்பே கிடையாது. நீங்கள் என்ன தான் ஒப்பீனியன் கிரியேட் பண்ணி என்ன தான் கொண்டு போனாலும் பிடிச்ச அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாப்புல. நான் அப்போ தான் சொன்னேன், எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன், பிடிச்சதை விட மாட்டாருன்னு சொன்னேன். பிடிச்சதை விட மாட்டாங்க. மேலே இப்போ அதிமுக ஒரு 20 விழுக்காடு ஓட்டு வந்து எடப்பாடி தலைமையில் தொடர்ந்து எடுத்தாச்சு. விஜயோட அதிரடி தாக்குதலில் அதிமுக பாதிக்கப்படலை. பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக எடுத்த ஓட்டு என்ன, சட்டமன்ற தேர்தலில் அதிமுக எடுத்த ஓட்டு என்ன. ஸோ அதிமுக விஜயோட வருகையால் பாதிக்கப்படலை. இதுதான் யதார்த்த உண்மை. டேட்டா அதைத்தான் சொல்லுது. இப்போ நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டது தேசிய ஜனநாயக கூட்டணி, அண்ணாமலை லீடர்னு எடுத்த ஓட்டு வந்து விஜய்க்கு போயிட்டு, எடப்பாடி தலைமைக்கு வந்த ஓட்டு அப்படியே நின்றுட்டேன். அப்போ நீங்கள் எடப்பாடி தலைமை வந்து செல்வாக்கு வளையத்தில் தெளிவாக தான் போயிட்டுருக்குது. வெற்றி பெறணும்னா நாளைக்கு சசிகலா அம்மையாருக்கு கூட ஒரு எம்பி டிக்கெட் கொடுக்கலாம், ராம்நாத் டிக்கெட்டோ விருதுநகர் டிக்கெட்டோ, ஒரு அவங்க வெற்றி பெற வாய்ப்புள்ள ஒரு தொகுதி மதுரை திண்டுக்கல்லோ ஏதோ ஒன்று, முக்குளத்தோர் அடர்த்தியாக வாழக்கூடிய தேனியோ ஏதோ ஒரு சீட்டு வந்து தெளிவாகவே கொடுக்கலாம். அப்போ அங்கே முக்குளத்தோர் வெற்றி பெற்ற அதிமுக சார்பாக முக்குளத்தோர் வெற்றி பெற்ற ஒரு தொகுதியை எடப்பாடி கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டார். அன்னைக்குள்ள காலம் சூழ்நிலைக்கு தக்கன அவங்க ஒரு கூட்டணியாட்டு அவங்கள பயன்படுத்துவாங்களே தவிர கட்சிக்குள்ளே சேர்த்தா இவங்க ஒரு காலகட்டத்தில் உயர் இடத்துல இருந்தவங்க மீண்டும் அந்த இடத்த கேட்பாங்க. அது 20 விழுக்காடு வாக்கை வந்து தொடர்ந்து தன் கைவசம் வச்சுருக்கக்கூடிய எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். இதுதான் யதார்த்த அரசியல். நீங்கள் சென்டிமெண்ட்டாக பேசி 10 வருஷம் கலைஞ்சிட்டா நீங்கள் அதிமுகங்கிறது எடப்பாடி கட்சிங்கிறது தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். குட்டையோ நெட்டையோ சிறுசோ பெருசோ எடப்பாடி விட மாட்டார்னு தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ என்னைக்கு ஓபிஎஸ் போனாரோ அன்னையோட மீதி உள்ளது எடப்பாடிக்கு தானே. நானே சொல்கிறேன், ஓபிஎஸ்க்கு நான் எவ்வளோ பூஸ்ட் கொடுத்து பேசுனேன், நம்மளே பேசியிருக்கோம், எவ்வளோ பேசியிருக்கேன். நாடார்களை முக்குளத்தூர் அடிச்சுட்டாருங்கக்கா, நாடார்களை இலவச ஓட்டு இல்லை, நாடார் பாசிட்டிவ் கம்யூனிட்டி ஓசியில் ஓட்டு போட மாட்டாங்கன்னு பேசியிருக்கேனா இல்லையா? தனிச்சு போட்டியிடங்களை உறுதியாக இருக்கக்கூடிய சீமானை வந்து எடப்பாடி கூட சேர்க்கறதுக்கு பலரும் முயற்சி பண்ணும்போது ஒருவேளை சேர்ந்தா எடப்பாடி ஆட்சியை பிடிச்சிருப்பார். ஆமாம், ஆட்சியை பிடிச்சிருப்பார். அப்போ சீமான் உறுதியாக தனிச்சுன்னு இருக்கும்போது நம்மளும் தனிச்சு தான் போட்டிடணுங்கிறத சொல்லி அதை நிலைநாட்டணும். அதே மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார் அவங்கள வந்து டெல்லியிலே பலரும் பாஜக கூட்டணி முயற்சி பண்ணும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நம்ம வந்து திமுக கூட்டணியில் அவங்க போகிறதுக்குள்ள ஒர்க்கை நம்ம பார்த்தோம். ஓபிஎஸ் அவர் வந்து மீண்டும் இங்கே வருவாருன்னு பலரும் லாபியில் பண்ணும்போது நம்ம அங்கே இது பண்ணணும். ஸோ இவ்வளவும் செய்து இதுக்கு மேலேயும் செய்து எடப்பாடி 21 விழுக்காடு ஓட்டு எடுத்துட்டார். அப்போ அவர் தலைமை கொடுத்த ஓட்டு தானே, சசிகலா இவங்கெல்லாம் இல்லாமல் எடுத்த ஓட்டு தானே, நம்மளோட அதிரடி அரசியலை மீறி எடுத்த ஓட்டு தானே. அப்போ நம்ம நேர்மையாக அதை ஒத்துக்கணுமா வேண்டாமா? நீங்கள் வந்து அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடி நிவேத எனிமின்னு சொல்கிற மாதிரி எடப்பாடி தான் எதிரின்னு சொல்லி தான் நம்ம இவ்வளோத்தையும் பண்ணோம். ஏன் விஜய் கூட செங்கோட்டையனும் சத்யபாமா இவங்கெல்லாம் சொல்லும்போது அத்தனை ஏடிஎம்கே டிசிடன்ஸ் பேரையும் சொல்லி எம்ஜிஆர் பேரை சொல்லி ரெட்டலைக்கு எடப்பாடி சரியாக இல்லைங்கிறத சொல்லி எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் எடப்பாடி பலையனப்படுத்துவார். செங்கோட்டையன், சத்யபாமா, இவர் ஆர்எஸ் முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், விஎஸ் பாபு, தூசி மோகன், இது எத்தனை பேர் பழைய ஒரு ஆயுதராட அமைச்சர் ஒருத்தர், நலத்துறை அமைச்சர் ஒருத்தர், பழைய ஆள் ஒருத்தர் சேர்ந்தார், அவர் பேர் முதற்கொண்டு எம்எல்ஏ டிக்கெட் வாங்காத ராஜலட்சுமி முதற்கொண்டு அங்கே வெங்கட்ராமன் அவருக்கு ஆடிட்டர் கொடுத்துட்டார், அல்லது ராஜலட்சுமி கொடுத்தா அவங்க எம்எல்ஏ இருப்பாங்க. இப்படி பல அதிமுக காரங்கள்லாம் வந்து எடப்பாடி பலையனப்படுத்துவாங்க. நம்ம தானே பேசணும். எவ்வளோ பண்ணியிருக்காரு எடப்பாடிக்கு எதிராக, நம்ம அளவுக்கு வேறு யாரும் செய்திருக்க மாட்டாங்க. இதை மீறி அவர் 21 விழுக்காடு வந்துட்டார்.
இதையும் மீறி 21 விழுக்காடு வந்துட்டார். இதெல்லாம் நம்ம செய்யாமல் இருந்தாலோ சீமான் எடப்பாடி கூட கூட்டணி வச்சிருந்தாரோ எடப்பாடி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம், அது வேற விஷயம். பட் சீமான் தனிச்சு நிற்கிற முடிவு எடுக்கும்போது அவரை கூட்டணியில் சேர்க்கறதுக்கு வைகுண்டராஜன்லேருந்து சங்கராச்சாரியர்கள் வர பலரும் முயற்சி பண்ணும்போது சீமான் தனிச்சு தான் நிற்கணுங்கிற அவரது கருத்தை தனிச்சு நின்னுங்கன்னு உறுதியாக சொன்னது நாம தானே. அதில் ஒரு எடப்பாடி அதில் ஒரு வாய்ப்பு பெற்றக்கூடாதுங்கிற எண்ணம் மட்டும் நமக்கு இருந்துங்கிறத மறைக்கிறதுக்கோ எதுவும் இல்லை. ஆனால் இது எல்லாத்தையும் மீறி எடப்பாடி 21 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டாருன்னு சொன்னால் அந்த ஓட்டு அவருக்கான ஓட்டு, அவர் தானே ஒற்றை தலைமை தானே. அன்னைக்கு மீண்டும் இப்போ வரக்கூடியதில் சிவி சண்முகம் வேணா இங்கே பாதிக்கும், விழுப்புரத்தில் பாதிக்கும், இவர் புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் பாதிக்கும், அந்தந்த ஏரியாவுக்குள்ளே பாதிக்கும். தமிழக அளவில் எடப்பாடிக்கு இணையான தலைவர் யார்? சப்போஸ் தினகரன் உள்ள வந்துட்டாருன்னா நாளைக்கு அவர் எடப்பாடிக்கு இணையான தலைவராக அதிமுக வந்துருவார். பழைய மாதிரி ஓபிஎஸ் இது மாதிரி ஆயிரம் இல்லை. அப்போ யார் அதை விடுவா? நகரன் ஆதரவாளர்களுக்கு அதில் விருப்பம் இருக்கலாம், நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது முக்குளத்தூர் கையில் இருந்த ஒரு கட்சி தான். ஜெயலலிதாவோட ஆதரவில் நடராஜனும் சசிகலா வந்து அந்த கட்சியை நடத்தினாங்க. எம்ஜிஆர் வந்து தெருக்களில் ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு எம்ஜிஆர் முத்திரையர்களோட எதிர்ப்புக்காக வச்சபோது ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்ததும் ஜாதியில் தெருக்களில் ஜாதி பேர் கூட எம்ஜிஆருக்கு கருத்தை மீறி பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சவங்க தான் ஜெயலலிதா அம்மையார். அதுக்கு காரணம் நடராஜன் சசிகலாவும் 8 முக்குளத்தூர் அமைச்சராக இருந்தாங்க, ஒரு பேக்கிங் கம்யூனிட்டியாக இருந்தாங்க. ஒரு 5 ராஜ்சபா போடும்போது 3 ராஜ்சபா தேவர்களுக்கு, ஒரு கிறிஸ்துவ நாடார் ஆஸ்டினுக்கு, ஒரு முதலியாருக்கு போட்டாங்க. ஸோ அவங்க அரசியலுங்கிறது வந்து ஒரு முக்குளத்தூர் பேக்கிங் கம்யூனிட்டியாக முக்குளத்தூர் லெவலில் தான் அது வந்தது. எங்கே முத்துராமலிங்க தேவர் சிலைக்கு மாலை போனாலும் சசிகலாவை கூட்டிகிட்டு போவாங்க. இதெல்லாம் இருந்தது அந்த காலம். அதுக்கு பிறகு 4 எலெக்ஷன் இப்போ முடிஞ்சாச்சு. ஜெயலலிதா இறந்த பிறகு 2019 பார்லிமெண்ட்டு, 21 சட்டமன்றம், 24 மக்களவை, 26 சட்டமன்றம், 4 எலெக்ஷனில் முடிஞ்சு 4 எலெக்ஷன்லேயும் சசிகலா எதிர்ப்பு, தினகரன் எதிர்ப்பு, ஓபிஎஸ் எதிர்ப்பு எல்லாத்தையும் மீறி அவர் 21 விழுக்காடு வாக்கு எடுத்துட்டார். இப்போ அவருக்கு எதிராக மாநில அளவில் யாரும் இல்லை. மாவட்ட வளங்களில் சிலவர் இருக்கிறாங்க, மறுக்கல்ல. அவங்களுக்குள்ள செல்வாக்கு வளையத்தை நம்ம குறைச்சி மதிப்பிடலை. எங்கள் ஒரு தளவாய் சுந்தரம் வந்து 7 விழுக்காடு மக்களவையில் எடுத்த இடத்துல வெற்றியை பெற்றிருக்காருன்னு சொன்னால் தளவாய் சுந்தரத்துக்குன்னு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு சகோதரருக்கு இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கிறோம். அதே மாதிரி எஸ்சிக்கு சுப்பையா. பட் பேன் தமிழ்நாடு இன்னைக்கு எடப்பாடி கூட இணையாக இருக்கிறதுக்கு யார் இருக்கா? யாரும் இல்லை. தளவாய் சுந்தரத்தையோ எஸ்சிக்கு சுப்பையாவையோ இவர் சிவி சண்முகத்தையோ பேன் தமிழ்நாடு எடப்பாடிக்கு எதிராக சொல்ல முடியுமா? சிவி சண்முகத்தை உள்ள வன்னியர் பொலிட்டுக்குள்ளே சொல்லலாம், நம்ம யாரையும் குறைச்சி தொகுதிக்குள்ள சொல்லலாம். பட் அந்த அளவுக்கு யாரும் இல்லை. அப்போ அந்த உயரத்தில் இருந்த ஒருத்தரை கொண்டு மீண்டும் கட்சிக்குள்ளே விட்டு நாளை பிரச்சனை வரும்போது அவராக இவரானே வர்றதை வந்து எடப்பாடி எப்படி சம்மதிப்பார்? இந்த இடத்துக்குள்ள தினகரனுக்கு அரசியல் ஆதரவு தனக்கு தேவைங்கிறத எடப்பாடி உணர்றாரு. இரட்டைக்குழல் துப்பாக்கி ஆட்டு தினகரன் எடப்பாடியும் செயல்படணும்னு அவர் உணர்றாரு. ஸோ அந்த கட்சி நிர்வாகி சொல்லதுக்கு வந்து அவர் அமைதியாக தன்னோட பதிலை சொல்லியிருக்கிறாரு. யாருமே அதை விட்டு கொடுக்க மாட்டாருங்க. இந்திரா காந்தினாலும் சரி, சோனியா காந்தினாலும் சரி, கலைஞர்னாலும் சரி, எடப்பாடி பழனிசாமினாலும் சரி, கூட்டணி சேர்ந்துக்குவோம், இரட்டைக்குழல் துப்பாக்கியாக இருப்போம். உள்ளே வந்து நாளைக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கோ கட்சியை கைப்பற்றுறதுக்குள்ள இதோ வந்து யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க, உறுதியாக ஆடப்பட மாட்டாங்க. சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள் இதுலேருந்து பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க? நன்றி சார்.